Hello, good morning to one and all. So, நான் இந்த presentation வந்து pure virtual functions பற்றி பேச போகிறேன் and my name is Vishwanath. இந்த PPT பார்க்குறதுக்கு முன்னாடி inheritance பற்றி ஒரு கிளியரான ஐடியா இருந்ததுன்னா இந்த PPT பார்க்குறது will be very beneficial to everyone. ஸோ வந்து if you have not taken a look at inheritance, தயவு செஞ்சு வந்து inheritance போய் படிச்சுட்டு நீங்கள் திருப்பி இந்த கான்செப்ட்ஸை வந்து ப்ரஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன் and we go on to the presentation. ஸோ இந்த ப்ரெசன்டேஷனில் வந்து பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ்னால் என்னென்னு சொல்லணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் இன் சம் கேசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேஸ் கிளாஸில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு டெஃபினேஷன் நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியாது. அதாவது அந்த மாதிரி சில கேசஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா ட்ரா அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இன் அ பேஸ் கிளாஸ். ஒரு ட்ரா ஃபங்க்ஷன் வந்து ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குன்னா அது என்ன மாதிரி ஒரு ஃபிகரை ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இல்லாமல் அந்த ட்ரா ஃபங்க்ஷனை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ வந்து அது ஒரு வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் மாதிரி பேஸ் கிளாஸில். ஆர் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏரியா ஃபங்க்ஷன் இன் கிளாஸ் ஃபிகர். ஃபிகர்ன்றதுன்னா ஃபிகர் வந்து ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கலாம், இல்லை ஸ்கொயராக இருக்கலாம், இல்லை ஓவலாக இருக்கலாம். அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைடு ஏரியா கிடையாது. ஏன்னா ஃபிகர் வந்து வெறும்னா சொன்னீங்கன்னா ஆஸ் சச் இட் டசன்ட் ஹேவ் எனி கம்ப்ளீட் ஏரியா. ஏதாவது ஒரு ஏரியா ஃபங்க்ஷன் அதுக்குன்னு டிஃபைன் பண்ண முடியாது நம்மளால். ஸோ வந்து இன் சச் கேஸ் பேஸ் கிளாஸால் எப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனை ஃபுல்லாக கொடுக்க முடியலையோ இன் சச் கேசஸ் ஒரு டிரைவ் கிளாஸ், அதாவது இந்த பேஸ் கிளாஸ்லேருந்து டிரைவ் பண்ணுற ஒரு கிளாஸும் எக்ஸ்பிளிசிட்டாக இந்த பேஸ் கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷனை ஓவர் ரைட் பண்ணணும். ஓவர் ரைட் மீனிங் கிவிங் தேர் ஓன் இம்ப்ளிமெண்டேஷன். அவங்களுடைய ஓன் இம்ப்ளிமெண்டேஷனை கொடுக்கறதுக்கு பேர் தான் ஓவர் ரைடிங் அப்படின்னு பேர். ஸோ இன் சச் கேசஸ் அந்த கிளாஸ் விச் ஆக்சுவலி வந்து கண்டெய்ன்ஸ் ஒன் பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் அது எதுக்கு நம்மளால் மீனிங்ஃபுல் டெஃபினேஷன் கொடுக்க முடியலையோ அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன்னு பேர். அண்ட் ஒரு கிளாஸில் வந்து ஒரு பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இருந்தாலே அந்த கிளாஸோடைய பேர் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு பேர். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ்னால் என்ன, ஒரு ஒன் பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அட்லீஸ்ட் ஒன்று இருந்தால் கூட இட் இஸ் கால்ட் அஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அண்ட் இன் சச் கேசஸ் நம்மளால் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ்க்கு இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாது, அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது அந்த கிளாஸஸ்க்கு. ஸோ வந்து ஒரு வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் வந்து எப்போ பியூர் ஆகுது அப்படின்னா டிரைவ் கிளாஸஸ் வந்து கம்பல்சரியாக அந்த மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை கொடுக்கணும், மீனிங் ஓவர் ரைட் பண்ணணும் இன் சச் கேசஸ். பட் வந்து நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ்க்கு வந்து அதாவது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ்னால் கிளாஸஸ் விச் கண்டெயின் ஒன் பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன். அந்த கிளாஸஸ்க்கு நம்மளால் இன்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியாது அந்த கிளாஸை. ஆனால் பாயிண்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம், ரெஃபரன்சஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ்க்கு. ஸோ நம்ம என்ன முன்னாடி வந்து ரன் டைம் பாலிமாரிசம் என்னென்னா ஒரு பேஸ் கிளாஸுடைய ரெஃபரன்ஸோ பாயிண்டரோ கேன் பி மேட் டு பாயிண்ட் டு ஒரு பேஸ் கிளாஸோடைய ஆப்ஜெக்ட் இல்லைன்னா டிரைவ் கிளாஸோடைய ஆப்ஜெக்ட். அப்போது பாயிண்டர்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் கிரியேட் பண்ண முடியும்னா ரன் டைம் பாலிமாரிசம் சப்போர்ட்டட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸை வச்சு. ஸோ வந்து பேஸ் கிளாஸ் பாயிண்டர்ஸ் ஆர் ரெஃபரன்சஸை வச்சு அப்ராப்ரியேட் டிரைவ் கிளாஸோ இல்லைன்னா பேஸ் கிளாஸோடைய வர்ச்சுவல் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் டிக்ளேர்ட் இன் அ பேஸ் கிளாஸ் பட் இட் இஸ் இன் டிஃபைன்ட். அதாவது அதோடைய டெஃபினேஷன் நம்ம கொடுக்கல, அது வந்து ஜஸ்ட் டிக்ளேர்ட். அதாவது அதோடைய ப்ரோட்டோடைப் மட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த வர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸோட ஆக்சுவல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளக்கபிலிட்டி. ப்ளக்கபிலிட்டி நம்ம எது கொண்டு வரோன்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து மொபைல் ஃபோன்ஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு டைப் ஆஃப் கனெக்டர் வைக்கிறதுக்கு பதிலாக எல்லா மொபைல் ஃபோன்ஸ் இந்த மார்க்கெட்டும் தே ஷுட் அடியர் டு சம் காமன் ஸ்பெசிஃபிகேஷன். ஒரு காமன் ப்ளக் பாயிண்ட் ஆர் பின் இந்த மாடல் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டிக்ளரேஷனை கொடுக்கறதுக்கு ஈக்குவலண்ட் இந்த பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன். என்னென்ன டிரைவ் கிளாஸ், அதாவது இப்போ ஒரு மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரர் புதுசாக ஒரு ஃபோன் கொண்டு வர்றாருன்னா அவர் வந்து அந்த பின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அவருடைய மொபைல் ஃபோனை டிசைன் பண்ணணும். ஸோ அந்த பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன்னா என்ன, எதுக்கு வந்து டெஃபினேஷன் இல்லை இந்த பேஸ் கிளாஸ். ஸோ அதோடைய ப்ரோட்டோடைப்பை பார்ப்போம். வர்ச்சுவல் டைப் ஃபங்க்ஷன் நேம் பேராமீட்டர் லிஸ்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அதோடைய டெஃபினேஷன் கிடையாது. ஸோ நான் என்ன சொன்னேன், ஆல் பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் மஸ்ட் பி எக்ஸ்பிளிசிட்லி ஓவர் ரிடன் இன் டிரைவ் கிளாஸ். எந்த கிளாஸை டிரைவ் பண்ணி கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த கிளாஸில் எக்ஸ்பிளிசிட்டாக டெஃபினேஷன் கொடுக்கணும். இல்லைன்னா இஃப் யூ ஆர் நாட் கிவிங் தி இம்ப்ளிமெண்டேஷன் இன் டிரைவ் கிளாஸ்னா டிரைவ் கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அனிமல் கிளாஸ்னு ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குது. டாக், பேர், ஹார்ஸ்னு 3 டிரைவ் கிளாஸஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ அனிமல் கிளாஸோடைய டெஃபினேஷனை பார்ப்போம். அனிமல் கிளாஸில் 3 ப்ரொடெக்டட் டேட்டா மெம்பர்ஸ் இருக்குது, வெயிட்டு, ஏஜ், ஸ்பீடு. ப்ரொடெக்டட் டேட்டா மெம்பர்ஸ்னால் டிரைவ் கிளாஸில் டேரெக்டாக இந்த ப்ரொடெக்டட் டேட்டா மெம்பர்ஸை பேஸ் கிளாஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம்.
ஸோ பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, ஏன்னா wherein we take the weight, age and of course speed. அண்ட் வந்து இப்போ virtual double average weight is equal to 0. இதுதான் ஒரு pure virtual function. virtual double average age equal to 0 is another virtual function. இந்த மாதிரி average speed is equal to 0 அப்படின்னு ஒரு 3 virtual functions define பண்ணியிருக்கோம். இப்போ ஃபேட்னா என்ன, ஃபேட் ஃபாஸ்ட் யங் அப்படின்னு 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. வெயிட் ஆவரேஜ் வெயிட்டோட கிரேட்டராக இருந்ததுன்னா ஃபேட்டுன்னு டிக்ளேர் பண்ணுறோம். ஸ்பீட் ஒரு ஆவரேஜ் ஸ்பீடோட கிரேட்டராக இருந்ததுன்னா அந்த அனிமல் ஃபாஸ்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணுறோம். யங் எப்படின்னா ட்வைஸ் ஸ்டார் ஏஜ் லெஸர் தேன் ஆவரேஜ் ஏஜ்னா இந்த ஆள் யங்குன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். டிஸ்பிளே ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். இப்போ அனிமல் கிளாஸோடைய கன்ஸ்ட்ரக்டரில் இந்த WASஐ வந்து வெயிட் ஏஜ் ஸ்பீடுக்கு அசைன் பண்ணுறோம். டாக்னு ஒரு கிளாஸை டிரைவ் கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். இந்த கிளாஸுடைய கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. அண்ட் வந்து அதோடைய இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் ஆவரேஜ் அண்டர் ஸ்கோர் வெயிட் அந்த பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் பேஸ் கிளாஸில் இருந்தோட எக்ஸ்பிளிசிட்டாக ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டாகோடைய ஆவரேஜ் வெயிட் 0.5, லெட்ஸ் சே 50 kgs ஆர் சம்திங். அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜ் ஏஜ் வந்து 6, அதோடைய உயிர் வாழ்கிற வயசு வந்து 6, ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 90. இப்படிங்கிற வந்து நம்ம டிரைவ் கிளாஸில் எக்ஸ்பிளிசிட்டாக பண்ணியிருக்கோம். இப்போ பேருக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய ஆவரேஜ் வெயிட்டு, ஏஜ், ஸ்பீடு அந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஹார்ஸுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ மெயின்லேருந்து நம்ம டாக், பேர் அண்ட் ஹார்ஸுக்கு 3 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அதோடைய டிஸ்பிளே ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் அவுட்புட். பட் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோன்னா என்ன நடக்குது நம்ம பார்க்கலாம். ஃபேட்டா சி அவுட் ஃபேட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு ஃபேட் ரிட்டர்ன்ஸ் 1னா வந்து ஃபேட் பிரிண்ட் பண்ணோம், இல்லைனா தின்னு பிரிண்ட் பண்ணோம். ஃபேட் ஃபங்க்ஷன் எங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா பேஸ் கிளாஸில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். வேரின் வெயிட் வந்து ஏற்கனவே அந்த பேராமீட்டர் பேஸ் கிளாஸ் மூலயமா செட் பண்ணிட்டோம். ஆவரேஜ் வெயிட்டுங்கிறது அந்தந்த டிரைவ் கிளாஸுக்கு உண்டான வெயிட்டு. ஸோ இப்போ மெயின்லேருந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா 0.6. இப்போ டாக் வந்து உடைய ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து 0.6, தட் இஸ் வெயிட்டு 0.6 நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். டாகோடைய கிளாஸுக்கு வந்தீங்கன்னா ஆவரேஜ் வெயிட் வந்து 0.5. ஸோ வந்து 0.6 கிரேட்டர் தேன் 0.5 அப்படின்னு நம்ம இங்கே செக் பண்ணுறோம். அதாவது இந்த ஃபங்க்ஷனில் செக் பண்ணுறோம் ஃபேட்டில். ஸோ வந்து 0.6 கிரேட்டர் தேன் 0.5 ஸோ இட் வில் ஆக்சுவலி ரிட்டர்ன் ட்ரூ. ஃபேட் வந்து ரிட்டர்ன் ட்ரூ பண்ணி ஃபேட்டோடைய அவுட்புட் 1 இருந்ததுன்னா இட் வில் பிரிண்ட் ஃபேட், இல்லைன்னா தின். ஓகேயா, இதுதான் அனிமல் ஃபங்க்ஷனில் இருக்கிற டிஸ்பிளே மெத்தட். ஸோ இதே மாதிரி மற்ற இதுக்கெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ பியூர் ஃபங்க்ஷனல் ஃபங்க்ஷன்ஸோடைய இம்ப்ளிமெண்டேஷனை பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.